இன்னைக்கு 4வது நாள் ஆஃப் நான் ட்ரைனிங் ஃபார் காலிஸ்தெனிக்ஸ் காம்படிஷன். இன்னைக்கு தான் கடைசி டே ஆஃப் ட்ரைனிங். நாளைக்கு நம்ம வானத்துல பறக்க வேண்டியதா இருக்கும். நாளானைக்கு கத்துக்கிட்ட விதையெல்லாம் இறக்க வேண்டியதா இருக்கும். ஆஸ் யூசுவல் எம்டி ஸ்டொமக்ல ஒரு 1 hour ஆஃப் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே நடந்து போற வழியில பக்கத்துல உள்ள ஐப்படத்துல வர மாதிரி அட்டகாசமான லொகேஷன் ஒன்று மாட்டிச்சு. இந்த பூல டீ போட்டு குடிக்கலாமா குடிக்க கூடாதான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ்ல காஃபி இல்ல, காஃபில தான் கொஞ்சம் ஓட்ஸை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எடிட்டிங் அண்ட் கிளைண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப நாளா மண்டையில டாரா போட்டு இந்த டாண்ட்ரஃப்லாம் ஒரு ஹேர் வாஷ் போட்டு அடிச்சு நவுத்தியாச்சு. லஞ்சுக்கு சப்பாத்தியும் பருப்பியும் பக்காவா இறக்கிட்டு சாயங்காலம் ட்ரைனிங் ஜிஐஜோ ஏஜென்ட் கிட்ட பிளஸ் ஸ்வைங்னு ஒரு பயணத்தை போட்டு சாத்துக்குடி கடையில ஆல்ட் போட்டேன். அண்ணன் பாருங்க ஏப்போட இடம் இல்லாட்டி பரவாயில்ல முதலமும் முதலம்னு போட்டு ஃபிட் இன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ட்ரைனிங்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் டெக்னிக் மட்டும் தான் இன்னைக்கு பண்ண போறோம். எந்த ரெப்லாம் ஓகே எந்த ரெப்லாம் நாட் ஓகேன்றத ஒரு கிளிம்ஸ் காமிக்க. மசிலப்பை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அண்ட் கை சிக்கன் விங்ஸ் ஆகக்கூடாது. முட்டி மடக்கி மேலே ஏறினீங்கன்னா நோ ரெப்புன்னு சொல்றாங்க. புல்லப்பை பொறுத்த வரைக்கும் தவடா பாருக்கு மேலே வரணும். தாடியை வச்சு ரெப்பு போட்டா அதையும் நோ ரெப் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க முதுகுல டேப் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு போனீங்கன்னா அப்பயும் நோ ரெப் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டிப்ஸ் போறன்ற பேர்ல இந்த மார்ச் ஃபாஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. எல்போஸ் 90 டிகிரிக்கு போயிட்டு வந்தா மட்டும் தான் ரெப்பு. மூக்க வச்சு போட்டீங்கன்னா நோ ரெப் குத்துருவாங்க. அண்ட் ஸ்குவாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹிப் நீஸுக்கு கீழே போயிட்டு வரணும். அங்க போயிட்டு ஆஃப் ரெப் போட்டு நம்ம அசிங்கப்பட்டுற கூடாது. அதனால எனக்கு வெயிட் பெருசா போகாட்டியும் பரவாயில்ல, ஆஸ்ட்ரோ கிராஸ் போட்டே பழகிட்டு இருக்கேன். அதோட வீட்டுக்கு வந்து டின்னரை சாப்பிட்டு இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. நாளைக்கு ஃபுல்லா கொஞ்சம் அரக்க பறக்கன்னு ஆவாசா தான் இருக்கும். அதனால சீக்கிரம் படுத்துறேன். உங்களை நான் நாளைக்கு பார்க்கறேன். பை.